நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி யார் தெரியுமா தொழிலதிபர்? மண்ணு திருடுறவன், இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கிறவன், குவாரி நடத்துகிறவன், இவங்க தான் தொழிலதிபர். இந்த வளங்களை கொள்ளையடித்து பல கோடி சுருட்டி விட்டால் அவர் தொழிலதிபர் ஆயிடலாம். ரேஷன் அரிசி கடத்தி, ஏழை மக்களுக்கான அரிசியை கடத்தி வெளிமாநிலத்துக்கு அனுப்புனா அவர் அறங்காவலர் ஆகலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதில் தீவிரமாக பணம் சம்பாரிச்சிட்டா சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடலாம். அதுலேயே அதிக பணம் கொடுத்துட்டா அமைச்சர் ஆயிடலாம். இதுதான் குவாலிஃபிகேஷன். இன்றைக்கி இன்னமும் பணம் இருந்தால் எந்த போஸ்ட்டுக்கு கூட வரலாம். அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அப்போ அதற்கான மாற்றை நோக்கி நாம் ஒரு புது விதத்தில் எதிர்கால சந்ததிகளை கொண்டு வரணும். அப்படின்னா அதற்கு அவர்கள் பூரா சினிமா, ஊடகம், மீடியா, போதைப்பொருள் அதில் ஆட்பட்டாச்சு. இப்போ எந்த சூழ்நிலையில் எப்படி இந்த சமுதாயத்தை உருவாக்கப் போகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. முழுமையான படிப்பு, முழுமையான தெளிவு, முழுமையான அக்கறை, இந்த சமுதாயத்தை பற்றிய சிந்தனை இருக்கிற பொழுது தான் நாம் இந்த எதிர்கால சந்ததிகளை காப்பாற்ற முடியும். தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளெக்ஸை பார்க்குறேன். யாருன்னா ஒரு குவாரி நடத்துகிறவரை தொழிலதிபராக. தொழிலதிபர்னால் யாராக இருக்கணும்? ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, இந்த சமுதாயத்திற்கு விரோதமில்லாத ஒரு செயலை செய்கிறவர் தொழிலதிபராக இருக்கலாம். மண்ணை வெட்டி, இயற்கை வளத்தை வெட்டி, கோடி கோடியாக கொள்ளையெடுத்து அரசுக்கான வருவாயை இழப்பு செய்து, மண் வளத்தையும் மரங்களையும் வெட்டி நியாயமற்ற விலையிலே விற்று கோடியை கொள்ளையடிப்பவர்கள் தொழிலதிபராகிற இந்த சமுதாயத்தில் கஷ்டப்பட்டு பொறியியல் படிப்பு படித்து, பட்டதாரிகள் படித்து, பட்டய படிப்பு படித்து, சுயதொழில் துவங்கி வரக்கூடிய தொழிலதிபர் எங்கே? ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். சூழ்நிலை என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அதற்கு மாற்றாக எதிர்கால சந்ததிகள் விழிப்புடன் இல்லை என்று சொன்னால் மாற்றுமுக அடிமை என்பது தொடர்ந்து கொண்டே போகும். அதிலே முட்டி மோதி வெளியே வருவதற்கு வழியற்று திக்கற்று தவிக்கக்கூடிய நிலையில் சாமானியர்கள் இருந்து விடுவார்கள். கவனமாக பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.